பறவையோட கிராமத்துல துணிக்குருவிக்கு நிறைய கௌரவம் இருந்துச்சு. சமையல்னு வந்துட்டா துணியை அடிச்சுக்க யாருமே இல்ல. எப்பவும் செய்யற சாம்பார் பொரியலை தவிர்த்து தினமும் ஏதாவது புதுசா செய்யணும் அப்படின்னு துணி ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பா. அதனாலதான் வாரத்துக்கு 2 தடவையாவது ஊருக்கு பக்கத்துல இருக்கிற பட்டணத்துக்கு போய் அங்க இருக்கிற புது புது உணவுகளை பார்த்து கத்துக்கிட்டு அதை அவளுடைய சமையல் அறையில அவ முயற்சி பண்ணி பாப்பா. அன்னைக்கு மதிய நேரம் ஸ்கூல்ல புஜ்ஜி, பன்னு, சின்னு 3 பேருமே லஞ்ச் டைமுக்கு லஞ்ச் பாக்ஸ் ஓபன் பண்ணி வந்து உக்காந்தாங்க. ஐயோ, இன்னைக்கு இதே குழம்பா? எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் இந்த வெண்டைக்காய் குழம்பே வச்சு குடுக்குறாங்கடா. எங்க அம்மாவும் அப்படிதான். நேத்தும் கத்திரிக்காய் குழம்பு, இன்னைக்கும் கத்திரிக்காய் குழம்பு. அதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் காணோம். ஆனா புஜ்ஜி குருவி மட்டும் ரொம்ப பெருமையா அவளுடைய லஞ்ச் பாக்ஸ ஓபன் பண்ணா. அதுல இருந்து கமகமன்னு மனம் வந்துச்சு. பாத்தீங்களா, இது மசால் தோசை. எங்க அம்மா சிட்டிக்கு போய் நேத்து தான் இதை பார்த்து கத்துக்கிட்டு வந்தாங்க. இன்னைக்கு எனக்காக ஸ்பெஷலா இதை செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதை கேட்டதுமே சின்ன பண்ணு 2 பேருமே அவங்களுடைய முட்டை முட்டை கண்ணை திறந்து ரொம்ப ஆர்வமா புஜ்ஜியோட லஞ்ச் பாக்ஸ பார்த்தாங்க. புஜ்ஜி, பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு, எங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்குறியா? சரி, எடுத்துக்கோங்க அப்படின்னு 2 பேருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட கொடுத்தா. அதை சாப்பிட்டு அவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஐயோ, துணியாத்த கையில ஏதோ மேஜிக் இருக்கு. எங்க அம்மாவுக்கு எப்பதான் இப்படியெல்லாம் சமைக்க வருமோ என்னவோ அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு சாயந்தர நேரம் ஸ்கூல் முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. சாயந்தரம் வந்து சிச்சு அவங்க அம்மா கிட்ட இததான் சொன்னான். அம்மா அம்மா, துணியத்தை எவ்வளவு நல்லா சமைக்கிறாங்க தெரியுமா? இன்னைக்கு புஜ்ஜிக்காக மசால் தோசை செஞ்சு கொடுத்தாங்க. நீ எப்போம்மா இந்த மாதிரி எல்லாம் எனக்கு சமைச்சு கொடுக்க போற? சிச்சு காக்கா கோவமா, அவளுக்கு இதே வேலை. எப்ப பார்த்தாலும் ஊர் சுத்திக்கிட்டு புதுசு புதுசா சமைச்சு கொடுத்துட்டு இருப்பான். எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் எங்கடா இருக்கு? வாயை மூடிக்கிட்டு நான் கொடுக்கறத சாப்பிடு அப்படின்னு பிள்ளைய திட்டுனா. சோட்டுக்கிளியோட வீட்டுலயும் பன்னு அவங்க அம்மா கிட்ட, அம்மா, துணியாத்த ரொம்ப நல்லா சமைக்கிறாங்க. புஜ்ஜி தினமும் ஸ்கூலுக்கு ஒன்னொன்னா கொண்டு வரா. நீ எப்பமா எனக்கு இந்த மாதிரி எல்லாம் சமைச்சு கொடுக்க போற? அப்படியா? துணி அந்த அளவுக்கு சமைக்கிறாளா? சரி, ஒரு நாள் அவ வீட்டுக்கு போய் பார்க்கலாம். இப்படி நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா துணி மறுபடியும் பக்கத்துல இருக்கிற சிட்டிக்கு போனா. இந்த தடவை அவ ஒரு புதுவிதமான சாப்பாட பார்த்தா. ஒரு வண்டியில ஏதோ நீள நீளமா இருந்துச்சு. அதை எல்லாருமே தட்டுல போட்டுக்கிட்டு 2 குச்சிய கையில வச்சுக்கிட்டு உருட்டி உருட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. துணி அந்த கடைக்காரங்க கிட்ட போய், ஏங்க, இது என்ன சாப்பாடு? பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு, ஆனா எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்க. மா, இது சைனால சமைக்கிறது நூடுல்ஸ்னு சொல்லுவாங்க. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? எனக்கும் கத்து கொடுக்கறீங்களா? என் பொண்ணுக்கும் நான் செஞ்சு கொடுக்கறேன். அந்த கடைக்காரரு நல்லவருங்கிறதுனால நூடுல்ஸை எப்படி வேக வைக்கணும், என்னெல்லாம் காய்கறியை பயன்படுத்தணும், சாஸ் எந்த அளவுக்கு ஊத்தணும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு. துணியும் அதை நல்லபடியா கத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் தேவையான பொருட்களை வாங்கிக்கிட்டு அவ வீட்டுக்கு வந்துட்டா. அடுத்த நாள் காலையில புஜ்ஜி எழுந்திருக்கிறதுக்குள்ளார சமையல் அறையில இருந்து ஒரு நல்ல நறுமணம் வந்துகிட்டு இருந்துச்சு. அம்மா, என்னம்மா இன்னைக்கு இவ்வளவு நல்ல வாசம் வருது? எனக்காக இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா செஞ்சிட்டு இருக்க? உனக்காக தான் புதுசா சமைச்சுக்கிட்டு இருக்கேன் புஜ்ஜி. இதோட பேரு நூடுல்ஸ். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. துணிக்குருவி அந்த நூடுல்ஸ பிளேட்ல போட்டு கொடுத்தா. புஜ்ஜி குருவி அதோட கலர் அதை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டு ஒரே ஒரு வாய் எடுத்து வாயில வச்சா. அவ்வளவுதான், அதோட சுவைக்கு அவ அடிமையாயிட்டா. அட அம்மா, என்னம்மா இது? அப்படியே வாயில வச்சு வழுக்கிக்கிட்டே போகுது, உருண்டை உருண்டையா இருக்கு. இந்த காய்கறி எல்லாமே ரொம்ப டேஸ்டா இருக்குமா? இதுல ஏதோ புது டேஸ்ட் இருக்கு. என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட சாப்பாடு நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல. துணி அதை கேட்டு சந்தோஷமா, உண்மையாவா? உனக்கு பிடிச்சிருக்கா? என்னம்மா பிடிச்சிருக்கான்னு கேக்குற? இது ரொம்ப சூப்பரா இருக்குமா. அம்மா, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியாமா? இன்னைக்கு எனக்கு டப்பால கொஞ்சம் நிறைய இதை கட்டி கொடுமா. ஏன்னா சின்ன பொண்ணு 2 பேருமே கேட்பாங்க. பாவம், அவங்க தினமும் அவங்க அம்மாங்க கொடுக்கற சாப்பாட கொண்டு வராங்க. அத சரியா சாப்பிடவும் மாட்டேங்கிறாங்க. எதையாவது அவங்க கொஞ்சம் சாப்பிடட்டுமா? அட, அதுல என்னமா இருக்கு? நிச்சயமா வைக்கிறேன். நண்பர்களோட உட்காந்து சாப்பிடுறது நல்ல விஷயம்தான் அப்படின்னு சொல்லி புஜ்ஜியோட லஞ்ச் பாக்ஸ்ல நிறைய நூடுல்ஸ போட்டு மேல கொஞ்சம் சாஸையும் ஊத்தி துணி அனுப்புனா. சரியா ஸ்கூல்ல லஞ்ச் டைம்ல புஜ்ஜி ரொம்ப சந்தோஷமா அவளுடைய லஞ்ச் பாக்ஸ வெளியில எடுத்தா.
ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? என்னது? மறுபடியும் ஏதாவது புது சமையலா? ஆ, ஆமா. இதோட பேரு நூடுல்ஸ். எங்க அம்மா நேத்து தான் கத்துக்கிட்டாங்க. உங்களுக்காக டப்பா நிறைய நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி புஜ்ஜி அவங்க 2 பேர் தட்டுலயும் கொஞ்சம் நூடுல்ஸ் வச்சா. சின்ன பண்ணு 2 பேரும் முதல்ல அதை ஆச்சரியமா பார்த்தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்த்தாங்க. அவ்வளவுதான், அந்த சாப்பாடு அவங்க 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சு போச்சு. அட, இது என்னது புஜ்ஜி? இது சாப்பிடும் போது சொர்க்கத்தை பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சின்ன வேக வேகமா சாப்பிட்டான். ஐயோயோ ஐயோயோ, இது என்ன இவ்வளவு சூப்பரா இருக்கு? துணியாத்த உண்மையிலேயே கடவுள் தான். அவங்க கையில ஏதோ மந்திர சக்தி இருக்கு, அதனாலதான் இப்படி சமைக்க முடியுது அப்படின்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அன்னைக்கு நாள் பூரா நூடுல்ஸ பத்தி தான் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. சாயந்தரம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா சின்ன ரொம்பவே ஆர்வமா சிச்சு காக்கா கிட்ட போய், அம்மா, இன்னைக்கு துணியாத்த ஒரு நூடுல்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. நீ சொன்னா நம்ப மாட்ட. நீ செய்யற சமையல் எல்லாம் துணியாத்தையோட நூடுல்ஸ்க்கு முன்னாடி நிக்கவே முடியாதுமா. சிச்சு காக்கா ரொம்ப கோவமா, என்னடா இது, எப்பவுமே துணிதானா? நான் சமைக்கிறது உனக்கு பிடிக்காதா? பிடிக்குமா, ஆனா இது வேற மாதிரி இருந்துச்சு. நீயும் ஒரு தடவை சாப்பிட்டு பாரு. அம்மா, துணியாத்தையோட சமையல் இந்த உலகத்திலேயே பெஸ்ட். அவங்க செஞ்ச நூடுல்ஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறமா வேற எதுவுமே சாப்பிடணும்னு எனக்கு தோணவே இல்லை. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, பேசாம நானும் நீயும் துணியாத்தையோட வீட்டுக்கு போயிட்டு வரலாமா? பசங்க தொல்லை தாங்க முடியாம அவங்களுக்கு அந்த நூடுல்ஸ் சாப்பிடணும் போல இருந்ததுனால எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கறதுனால காலையிலேயே சிச்சு காக்கா சோட்டுக்கிளி 2 பேரும் சின்ன பண்ணு 2 பேரையும் கூட்டிக்கிட்டு துணியோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. வாங்க வாங்க, என்ன எல்லாரும் இன்னைக்கு ஒன்னா வந்திருக்கீங்க அப்படின்னு துணி கேட்டப்போ சிச்சு காக்கா கோவமா, ஒண்ணு இல்ல துணி, நேத்து ஏதோ நூடுல்ஸ் பண்ணி கொடுத்தியா, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு பசங்க 2 பேரும் சொன்னாங்க. அதான் நீ செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டு போலாம் அப்படின்னு வந்திருக்கோம். ஆமா துணி, முடியாதுன்னு சொல்லாத. எங்க பிள்ளைங்களுக்காக செஞ்சு கொடுக்கறியா? அவங்க ஆசையா கேக்குறாங்கல்ல. துணி சிரிச்சுக்கிட்டே, அட, இதுக்கு இந்த அளவுக்கு கேட்கணுமா? நீங்க என்னுடைய நண்பர்கள் இல்லையா? வந்து எல்லாரும் உட்காருங்க. இப்பவே சுட சுட நூடுல்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன். அது கேட்ட பசங்க 3 பேருமே சந்தோஷமா வீட்டு தோட்டத்துல விளையாடுறதுக்காக போனாங்க. சிச்சு சோட்டோ 2 பேருமே துணி நூடுல்ஸ் எப்படி செய்யறான்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. டோனி, நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. இப்படி புதுசு புதுசா கத்துக்கிறதுக்கு உனக்கு நேரமும் விருப்பமும் இருக்கு. இதுல என்ன இருக்கு சிச்சு? எனக்கு சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். தினமும் புதுசு புதுசா கத்துக்கிட்டு புதுசு புதுசா செய்யும் போது கிடைக்கிற சந்தோஷமே தனி. அது மட்டும் இல்ல, நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்மள கட்டினவங்களுக்கும் சுவையா செஞ்சு கொடுக்கறதும் சந்தோஷம் தானே. அப்படி 1/2 மணி நேரத்துல டோனி அவங்களுக்கு நூடுல்ஸ சமைச்சு கொடுத்தா. சிச்சு சோட்டு 2 பேருமே சாப்பிட்டு பசங்க எப்படி ஃபீல் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் ஃபீல் பண்ணாங்க. உண்மைதான் துணி, பசங்க சொன்னப்ப கூட நான் சரியா நம்பவே இல்ல. ஆனா இது சாப்பிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது எவ்வளவு டேஸ்டா இருக்கு இது. நான் ஒத்துக்கிறேன், இது உண்மையிலேயே ரொம்ப நல்லா தான் இருக்கு. இந்த மாதிரி டேஸ்டான சாப்பாடை நான் சாப்பிட்டதே இல்ல. டோனி, நீ எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன உதவி? நீ ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது இந்த நூடுல்ஸ் பண்ணி கொடுக்கறியா? பணம் வேணும்னாலும் நாங்க கொடுக்கறோம், முடியாதுன்னு சொல்லாத. பசங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஆமா டோனி, சிச்சி சொன்னது உண்மைதான். இது எங்க சைட்ல இருந்து ஒரு ரிக்வெஸ்டா எடுத்துக்கோ. தினமும் ஒருவேளை இந்த நூடுல்ஸ் பண்ணி கொடு. அதை கேட்டு துணிக்குருவி சிரிச்சுக்கிட்டே, இதுக்கு எதுக்கு பணம்? நாம எல்லாருமே நண்பர்கள், நமக்குள்ள எதுக்காக பணத்தை கொடுத்துக்கணும்? நான் செஞ்சு கொடுக்கறேன், ஆனா தினம் செய்யறது அப்படின்னா எனக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான் இல்ல. 2 பேருமே அதை கேட்டு வருத்தப்பட்டாங்க. பேசாம ஒண்ணு பண்ணலாமா? நாம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நூடுல்ஸ் டே செலிப்ரேட் பண்ணலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் உங்க எல்லாருக்குமே நூடுல்ஸ் பண்ணி தரேன். நீங்க எல்லாருமே வீட்ல எதுவும் செய்ய வேண்டாம், இங்க வந்துருங்க. சுட சுட நூடுல்ஸ் சாப்பிடுங்க. வாரத்துக்கு ஒரு நாள் செய்யறதுனால எனக்கும் ரொம்ப பெரிய வேலையாலாம் இது இருக்காது. இதை கேட்டதுமே எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. டோனி, இந்த யோசனை நல்லா இருக்கு. நீ சொல்ற மாதிரியே ஞாயிற்றுக்கிழமை நாங்க இங்க வந்துடுறோம், நூடுல்ஸ சாப்பிட்டுட்டு போறோம். ஆமா, இது நல்ல யோசனை தான். இனி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பண்டிகை தான். அப்படி அவங்க எல்லாரும் முடிவு பண்ணபடி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நூடுல்ஸ் டே செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க. துணி செஞ்சு கொடுக்கிற நூடுல்ஸை சாப்பிட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க.